ரட்சிப்பினுடைய பாதை. ஒரு மனுக்குலத்திற்குள்ளே இந்த ரட்சிப்பின் பாத்வேயை போடுறதுக்கு யார் யார் வேலை செய்கிறாங்க, என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அப்போ ரட்சிப்பின் பாதை என்றால் என்ன அப்படின்னா, தேவன் தம்முடைய இரக்கத்தினாலே, கிருபையினாலே, அன்பினாலே தம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவரை மரணிக்க வைத்து உயிரோடு கூட எழுப்பி, அப்புறம் தமது வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை அனுப்பி ஜனங்களை சுவிசேஷம் கேட்கும் பொழுது ஜனங்களை உணர்த்துவிக்கிற வேலையை செய்ய வைத்து மனிதர்களை மனந்திரும்பி விசுவாசிக்க வைத்து மறுபடியும் தேவன் அவர்களை நீதிமானாக்கி பரிசுத்தவானாக்கி மகிமைப்படுத்துகிற திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுதான் ரட்சிப்பின் பாதை. ரட்சிப்பின் பாதையில் யார் ரொம்ப வேலை செய்கிறா, இதை கேட்டால் தெரியும். தேவன் தான் என்ன செய்கிறாரு, மனிதன் ஒரே ஒரு இடத்துல தான் என்ன செய்கிறான், வேலை செய்கிறான். இப்போ இந்த ரட்சிப்பின் பாதை என்னுடைய வகைகள்னால் ஒன்று ட்ரூ, இன்னொன்று ஃபால்ஸ் டைப்ஸ். ட்ரூ பாத்வே, ஃபால்ஸ் பாத்வே. ட்ரூ பாத்வே தேவனுடைய இரக்கத்தை சார்ந்து ஆரம்பிக்கும், தேவனுடைய அன்பை சார்ந்து ஆரம்பிக்கும். ஃபால்ஸ் பாத்வே மனிதர்களுடைய எஃபோர்ட்டை சார்ந்து, மனிதர்களுடைய வேலையை, மனிதர்களுடைய பக்தியை, மனிதர்களுடைய மத சடங்காச்சாரங்களை சார்ந்து என்ன செய்யும், ஆரம்பிக்கும். இங்கே இயேசு மாத்திரமே ரட்சிக்கிறவர். ஃபால்ஸ் பாத்வேல இயேசுவும் ரட்சிக்கிறவர். இயேசு இவங்க பக்தி, இவங்க சடங்காச்சாரங்க, இவங்க அனுசரிக்கிற எல்லா ஆச்சாரங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்யும், அவங்கள ரட்சிக்கும். அது ஃபால்ஸ். முடிவில் இந்த ட்ரூ பாத்வே ஆஃப் சால்வேஷன் அமைதியை கொண்டு வரும், சாந்தத்தை என்ன செய்யணும், கொண்டு வரும். அவர்களுக்கு பயத்தையும் பாரத்தையும் கொண்டு வரும், பயத்தையும் பாரத்தையும் கொண்டு வரும். இதுதான் ட்ரூ ஃபால்ஸ், ஸ்மால் டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த பாத்வே ஆஃப் சால்வேஷன் 7 விதமான ஸ்டெப்புகளை அடங்கி இருக்குது நான் தியானித்த வரைக்கும். நம்பர் 1, இது தேவன் தன்னுடைய அன்பினாலே கிருபையினாலே ஆரம்பித்து வைத்த திட்டம். மறுபடியும் மனிதனை, காட் கைண்டாக இருந்த மனிதன் மேன் கைண்டாக மாறின மனிதனை மறுபடியும் காட் கைண்டாக என்ன செய்ய வேண்டும், மாற்ற வேண்டும். தேவனுடைய நகரத்தாராக, தேவனுடைய குடும்பத்தாராக ஏதேனின் தோட்டத்தில் இருந்தவர் இப்பொழுது யாருடைய குடும்பத்தாராக ஆகிவிட்டார், மனுக்குலம். மனுக்குலம் யாரிடம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு, பிசாசிடம். தேவனுடைய கிரியேச்சர், அவரால் படைக்கப்பட்ட ஒரு படைப்புக்கு அவர்கள் என்ன ஆகிவிட்டார்கள், அடிமை ஆகிவிட்டார்கள். அவர்களை மறுபடியும் காட் கைண்டாக மாற்றுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வர்றதுக்கு தேவன் என்ன செய்தார், ஒரு திட்டம் போட்டார். நம்பர் 1, காட் இனிஷியேட். நம்பர் 1 ஸ்டெப், காட் இனிஷியேட். இந்த ரட்சிப்பின் திட்டம் மனிதன் ஆரம்பிக்கவில்லை, ஏதோ ஆங்கிலேயர்கள் ஆரம்பிக்கவில்லை, ஏதோ யூதர்கள் ஆரம்பிக்கவில்லை. இதை ஆரம்பித்தது வானத்தையும் பூமியையும் சகல கிரகங்களையும் பேரண்டத்தையும் உருவாக்கிய பேரரசன் என்கிற போஸ்டில் இருக்கிற பிதாவாகிய தேவன் என்ன செய்தார், ஆரம்பித்தார். எப்படி ஆரம்பித்தார், காட் லவ்ஸ். யோவான் 3:16 படி தேவன் தான் படைத்த உலகை நேசித்ததினாலே அதை தள்ளிவிட, நரலோகத்தில் தள்ளிவிட, தவறு செய்த தூதர்களை தப்ப விடாமல் சங்கிலிகளால் கட்டி வைத்தும் அவர்களுக்கென்று நரலோகத்தை ஆயத்தப்படுத்தியும் இருக்கிற தேவன் இந்த உலகத்தை
அன்பு கூர்ந்ததினாலே இதை தள்ளிவிட வெறுக்காமல் தன்னோடு கூட சேர்த்து கொள்ள அவர் என்ன செய்தார்? தீர்மானம் பண்ணினார், திட்டத்தை தீட்டினார். நம்பர் 1 காட்ஸ் லவ்ஸ். நம்பர் 2 காட் சென்ட். தேவன் அனுப்பினார். யாரை? தன் குமாரனை. குமாரன்னா நம்ம நினைக்கிறோம் மனிதன் என்பவன் தேவனுடைய குமாரன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் மனிதனாக வந்தார். எந்த ஸ்தானத்திலே வந்தார்? குமாரன் என்கிற ஸ்தானத்திலே வந்தார். அப்போ மனுபுத்திரர்கள் சன் ஆஃப் காட், டாட்டர் ஆஃப் காட் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன செய்தார்? யோவான் 3:17 தன்னுடைய குமாரனை அனுப்பினார். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்க அல்ல, ரட்சிப்பதற்காக. என்ன செய்தார்? ரட்சிப்பதற்காக என்றால் மறுபடியும் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு நபராக, ஒரு உறவுக்காரனாக மறுபடியும் சேர்த்து கொள்ளுகிற நிகழ்வு தான் ரட்சிப்பு. அப்படி ஒரு குடும்பத்தில் சிங்க குடும்பத்தை சேர்க்கும், நாய் குடும்பத்தை என்ன செய்யும்? சேர்க்கும். மனுஷன் குடும்பத்தோடு சேரும். இந்த மனித குடும்பத்தை தன்னுடைய ஆவியை உள்ளே அனுப்பி தன் குடும்பமாக அவர் என்ன செய்கிறார்? சேர்த்துக்கொள்கிறார். ஸோ காட் சென்ஸ். அப்புறம் காட் ட்ராஸ். யோவான் 6:44 பிதாவாகிய தேவன் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான் என்று இயேசு கிறிஸ்து தன் திருவாய் மொழிந்து சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த மூன்றையும் பார்க்கும்போது தேவன் இனிஷியேட் பண்ணுகிறார். தேவன் இந்த ரட்சிப்பின் பாத்வேயை ஆரம்பித்திருக்கிறார். இரண்டாவதாக குமாரனாக அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் பெர்ஃபெக்ட் லைஃப் அக்கார்டிங் டு த லா. இந்த சட்டத்தில் உள்ள 10 கட்டளைகளையும் அவர் நிறைவேற்றுகிறவராக அவர் வாழ்ந்தார். மத்தேயு 5:17 படி. அதனால தான் அவங்ககிட்ட சொல்கிறாரு, சீஷர்கள்ட்டையும் சுற்றி இருக்கிற பரிசேயர்கள்ட்டையும், எப்பா நான் நியாயப்பிரமாணத்தை என்ன செய்ய வரல? அழிக்க வரல, நிறைவேற்றுகிறதற்கு வந்தேன். ஏன்னா நீங்கள் ஒரு வேளை என்ன செய்யலை? நிறைவேற்றலை. யூ ஆர் ஆல் ஃபெயில் ஆகிட்டேன்னா இதை காரணம் கண்ணி உன்னை எங்கே அனுப்பிடலாம்? நரலோகத்துக்கு. நீ என் குடும்பத்துக்கு கூட என்ன செய்ய முடியாது? வர முடியாது. அதனால் உன் சார்பிலே, உன் பெயரிலே சப்ஸ்டிடியூட்டாக நான் என்ன செய்கிறேன்? அந்த சட்டத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். ஸோ லைஃப் இஸ் அ பர்ஃபெக்ட் லைஃப் அக்கார்டிங் டு த லா, அக்கார்டிங் டு Matthew 5:17. நம்பர் 1. நம்பர் 2 டெத் அண்ட் ரெசரக்ஷன். ரோமர் 4:25 படி அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரணத்துக்கு என்ன செய்யப்பட்டார்? ஒப்பு கொடுக்கப்பட்டார். நாம் நீதிமானாகும்படி ஒரு உயிரோடு கூட எழுப்பப்பட்டார் தேவனாலே. அப்போது மரணம், அப்புறம் ரெசரக்ஷன், அதுக்கப்புறம் அவர் அசென்ஷன் அண்ட் இன்டர்செஷன். அவர் பரமேறுதல், மனு குலத்திற்காக மன்றாடுதல். இதை ரோமர் 8:34 நாம் அதை வழிகூறலாம், பார்க்கலாம். நீதிமானாக்கப்பட்டவர்கள் மகிமை அடையும்படியாக அவர் பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து என்ன செய்கிறார்? மன்றாடுகிறவராக. அவர் பரமேறினது பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்து மன்றாட. தேவனுடைய கிருபை இரக்கம் நம் மீது நிரந்தரமாக இருக்கிறதற்காக. ஏன்? அவர் மட்டும்தான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவர். பூமியிலே ஒரு மனிதனும் நிறைவேற்ற முடியாது, நிறைவேற்றக்கூடாது. அந்த அளவுக்கு மாம்சம் என்ன ஆயிடுச்சு. அதனால தான் பிசாசு ஊழியக்காரங்களை அடிக்கிறதுக்கு, இல்லை உறவுக்காரங்களை அடிக்கிறதுக்கு, சக விசுவாசி அடிக்கிறதுக்கு, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அவன் குறைய என்ன செய்வான்? வெளிப்படுத்தி காட்டுவான். இவன் அவனை குறை சொல்லுவான். அப்புறம் அவன்கிட்ட 2 குறை இருக்கும்ல, அதை இன்னொருத்தனுக்கு என்ன செய்வான்? இப்படி சொல்லும்போது ஒருவர் கடிந்து பட்சத்து சபை என்ன ஆயிரும்? தான் வேலையை செய்யாமல் நின்று போயிடும். அப்படி தான் இன்றைக்கி இருக்குது. ஒருத்தன் அவன் பாவத்துக்கு ஜெபம் பண்ண போயிடுவான், ஒருத்தன் இவன் நியாய தீர்ப்புக்கு ஜெபம் பண்ண போயிடுவான். அவன் வேலையை பார்த்துட்டு தன் வழியே போயிடுவான். இங்கே ஆண்டவருடைய வேலையை பார்க்க ஆளே இருக்காது.
ஸோ அசன்ஷன் அண்ட் இன்டர்செஷன், அதுக்காக தான் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, மன்றாடி ஜெபித்து கொண்டு இருக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவினுடைய வேலை. பிதாவினால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் வேலையை கண்டோம். இப்பொழுது பிதாவினால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் வேலை, 3வது ஸ்டெப். இவர் எங்கெல்லாம் நற்செய்தி பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் மனிதர்களுடைய மனதிலே வேலை பார்த்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் யோவான் 16:8 அவர் என்ன செய்கிறார், கண்டித்து உணர்த்துகிறார். சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது, இன்னைக்கு சுவிசேஷ பாடமே வளர்க்க மாட்டேங்கிறான் சர்ச்சில். கேட்டால் ஆவிங்கிறான். என்ன ஆவிடா? இயேசு கிறிஸ்துவினுடைய பற்றிய சாட்சியை சொல்ல வைக்கிறது தான் தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது என்பதை ரெவலேஷன் 19:10 என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்படியானால் ஒவ்வொரு பிரசங்கத்திலும் யார் வெளிப்பட வேண்டும்? கிறிஸ்து. ஆனால் கிறிஸ்து அவர் வெளிப்படவே மாட்டேங்கிறார். அதனால் சபை எப்படி ஆயிடுச்சு, பலகீனமா ஆயிடுச்சு. அப்போ பாவம் என்பது கிறிஸ்துவை குறித்து அறிவில்லாமல் இருப்பது தான் பாவம். ஏன்னா அவங்களுக்கு கிறிஸ்துவை பற்றி கவலை இல்லை. அவங்களுக்கு ஆபிரகாம் பற்றி கவலை, மோசஸை பற்றி கவலை. ஏன்? அதெல்லாம் தெரிகிறதுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக இது எழுதப்பட்டு நமக்கு கொடுத்துருக்கு. ஆனால் நமக்கு முக்கியம் எது? கிறிஸ்துவனுடைய காரியங்கள், கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு. அவர் ஏன் மனிதனாக வந்தார், அதனால் எனக்கு என்ன லாபம், என் குடும்பத்திற்கு என்ன லாபம், இதை காஸ்பலை சொல்லும் போது மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேலையை என்ன செய்வார். இல்லை என்றால் செய்ய மாட்டார். பாவம். நீதி என்பது தேவனோடு உறவாடுகிற உறவின் தன்மையை நீதி என்று தமிழில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் ரைச்சஸ்னஸ், ரைட் வித் காட், தேவனோடு இப்படி முகமுகமாக பேசுகிற ஒரு உரிமை. அது யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்கு பூசாரி தேவையில்லை, ஆசாரி தேவையில்லை பேசுகிறதுக்கு. இவங்களே நேரம் என்ன செய்யலாம், பேசலாம். எப்படி பேசணும், ஏன் பேசணும், அவர் எவ்வளோ பெரியவர்னு சொல்லி கொடுக்க ஆள் வேணும். ஆனால் பேசுகிறது நேராக பேசலாம். அதான் நீதி, நீதியை குறித்தும், அப்புறம் நியாய தீர்ப்பை குறித்தும். நீயே உன்னை ரட்சிக்க முடியாது, அங்கே நியாய தீர்ப்பு இருக்குது. அதனால் உனக்கு யார் தேவை? இயேசு கிறிஸ்து தேவை என்பதை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது உணர்த்தியால்தான் நாம் இன்று கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம், கிறிஸ்துவை பேசுகிறோம், கிறிஸ்துவை உயர்த்துகிறோம். இது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. இதெல்லாம் இந்த 3 பேரும் செஞ்ச வேலையை கேட்ட பிறகு தான் மனுஷனோட வேலை. அவன் ரிப்பண்ட், மனம் என்ன செய்கிறான், திரும்புகிறான். எதிலிருந்து திரும்புகிறான்? பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறான். சுயநலத்திலிருந்து என்ன செய்கிறான், மனம் திரும்புகிறான். அப்புறம் விக்கிரகத்திலிருந்து என்ன செய்கிறான், மனம் திரும்புகிறான். இதுதான் அப்போஸ்தலர் 2:38 நம்ம அதை பார்க்கலாம். 2வது, அவன் விசுவாசிக்கிறான். அவன் யார் மேலே விசுவாசிக்கிறான்? அப்போஸ்தலர் 16:31 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கிறான். 3வது, அறிக்கையிடுகிறான். ரோமர் 10:9 அவன் என்ன செய்கிறான், அறிக்கையிடுகிறான். முதல் 3 ஸ்டெப்பில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி வேலை பார்க்குறாங்க. அந்த என்ன வேலைன்னு சொல்லி மனுஷன் பரிசுத்த ஆவியின் உதவியோடு, பரிசுத்த ஆவியின் உணர்த்துவித்தலோடு அவன் என்ன செய்கிறான், மனம் திரும்புகிறான், விசுவாசிக்கிறான், அறிக்கையிடுகிறான். இந்த 3 மனிதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்படி மனம் திரும்பி விசுவாசித்து அறிக்கையிட்டவர்களுக்கு மேலே மறுபடியும் தேவன் என்ன செய்கிறார், வேலை செய்கிறார். நம்பர் 1 வேலை காட்ஸ் ஜஸ்டிஃபிகேஷன். ரோமர் 3:24 காட் டிக்ளேர் பண்ணுறார். வான மண்டலம், பூமி எல்லாத்துக்கும் என்ன செய்கிறார், ஆவிக்குரிய மண்டலத்துக்கு டிக்ளேர் பண்ணுறார். இனி இவன்
ஏன் உறவுக்காரன், இவன் எப்போனாலும் என்கிட்ட வந்து என்ன செய்யலாம், பேசலாம் என்று டிக்ளேர் பண்ணுறதுக்கு பேர் தான் நீதிமானாக்கப்படுதல். யாரை டிக்ளேர் பண்ணாரோ அவங்க பாவத்தை கொலோசியர் 1:14 படி அவர் மன்னித்து ரிமூவ் பண்ணுகிறார். இந்த பாவத்தை என்ன செய்கிறார், ரிமூவ் பண்ணுகிறார். ரிமூவ் பண்ண உடனே ஜான் 3:3 படி அவன் ஆவியிலே மறுபடி என்ன செய்கிறான், பிறக்கிறான். ஆவியிலே மறுபடி பிறந்தவனை அவனை புத்திர சுவிகாரமாக மாற்றுகிறார். அடாப்ஷன், பையனாக, மகளாக, மகனாக. கலாத்தியர் 4:4-5 படி அவர் மகனாக மாற்றுகிறார். மகனாக மாற்றுகிறவனை எபேசியர் 1:13-14 படி பரிசுத்தாவின் முத்திரையையும் பரிசுத்தாவின் அச்சாரத்தையும் கேரண்டி கார்டையும் அவனுக்கு மாட்டி விடுகிறார். இதுதான் ஜஸ்டிஃபிகேஷன் ப்ராசஸ். இது நீங்கள் விசுவாசித்த உடனே படிப்படியாக நடக்கும். இது நடந்துடும். இது நடந்து அப்படி ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பார். ஜஸ்டிஃபைட் அப்படின்னு லிஸ்ட்டில் சேர்த்துருவார். அடுத்து தேவன் சாங்டிஃபை பண்ணுவார், பரிசுத்தமாக்குவார். நீதிமானாக்கிட்டார், அடுத்து என்ன செய்வார், பரிசுத்தமாக்குவார். இந்த பரிசுத்தமாக்குறது தேவன் வாழ்க்கை ஃபுல்லாக அவர் செஞ்சிட்டு வர காரியம். நம்பர் 1 பேப்டிசம். மறுபடியும் அப்போஸ்தலர் 2:38 படி அவர் பேப்டிசம், நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவர் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியையும் பெறுவீர்கள் என்று பேதுரு என்ன செய்கிறார், அங்கே சொல்லுகிறார் இருதயம் குத்தப்பட்டவர்களுக்கு. இப்போ வாட்டர் பேப்டிசம் எடுக்க நடத்துவார். ஆனால் நாம் அதை என்ன செய்கிறதில்ல, மென்மையாக பார்க்குறது இல்லை. அடுத்து ஹோலினஸ். எபிரேயர் 12:14 படி அவர் தன்னுடைய குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் நம்மளை வளர்த்து கொண்டே வருவார். அது வருஷம் வருஷம் நடக்கிற காரியம். இந்த வருஷம் நம்ம இதில் வளர்கிறோமா? எப்படி ஒரு இப்போ மருத்துவத்துறையை அப்டுடேட் பண்ணணும், வருஷம் நீ படிக்கணுங்கிறான். இப்போ இன்ஜினியரிங் துறையை என்ன செய்யணும், கரெக்டாக படிக்கணும். ஒர்க் ஷாப் அங்கங்கே நடக்கும், அட்டன் பண்ணி சர்டிஃபிகேட் வைக்கணும். அடுத்து ஒரு படிப்புக்கோ அரசாங்கத்துக்கு வேலைக்கோ போகும்போது அதெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மனுஷன் ஆண்டவர் அறிவிலையும் என்ன செய்கிறதில்ல, வளர்றதில்ல. சோத்துக்கான அறிவிலையும் என்ன செய்கிறதில்ல, வளர்றதில்ல. அதான் சம்பளம் வரதில்லைன்னு அவன் பாட்டில் பேசாமல் போட்டுறான்னு இப்போ சட்டம் வந்துருச்சு. ஆண்டவரும் ஹோலினஸை அவர் நாளுக்கு நாள் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றி கொண்டு வருகிறார். இதுதான் சாங்டிஃபிகேஷன். இது ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும், நடந்து கொண்டே வரும். மூன்றாவது காட்ஸ் குளோரிஃபிகேஷன். ரோமர் 8:30 படி நீதிமானாக்கப்பட்டவர்களை அவர் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்துதல் என்பது உயிரோடு கூட எழுப்புவதே. மகிமைப்படுத்துதல் என்பது பாவம், வியாதி, சாவு இல்லாத ஒரு உலகை மனிதனுக்கு மறுபடியும் உருவாக்கி கொடுப்பது. அதுதான் ரெவலேஷன் 21:4 நாம் அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே அது இல்லை, அங்கே இது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தீஸ் ஆர் த 7 steps ஆர் பாத்வே ஆஃப் சால்வேஷன். இதில் 6 ஸ்டெப்பை யார் பண்ணுறா, தேவன் பண்ணுறார். ஒரு ஸ்டெப்பு அதுவும் உதவிக்கு யார் இருக்கா, அது கிறிஸ்துவின் 2ஆம் வருகை மட்டும்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் உதவிக்கு இருப்பார். கிறிஸ்துவின் 2ஆம் வருகை முடிந்து போய்விட்டென்றால் சபை எடுத்துக்கொள்ளப்படும், பரிசுத்த ஆவியும் என்ன செய்து கொள்ளுவார், எடுத்துக்கொள்ளப்படுவார். அதற்கப்புறம் நமக்கு ஆண்டவர் தான் ரட்சகர்னு தெரியும், மனசு என்ன செய்யாது, திரும்பாது. ஏன்னா உதவி செய்ய யார் இல்லை, கன்விக்ட் பண்ண யார் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை. இதை மனதிலே வைத்து கொண்டு நாம் இப்பொழுதே அவருடைய உணர்த்துவித்தலுக்கு நம்முடைய செவியை சாய்ப்போமாக. தேவன் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக.